ஏய் சரசு, இங்கே வா. என்ன பண்ணுற? சரசு சரசு இவங்க கேது வந்து கோமாப்பட்டியார். கோமாப்பட்டியா, வா. இங்கே என்ன பண்ணுற? என்ன உங்கள் ஆளுங்களாம் லைனாக நின்று பார்க்குறாங்க? ஆ, ஏன் சரசு சைட் அடிக்கிறீங்களா? இல்லையா? பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி தான் தருது. ஆடு மேய்க்கிறங்க எல்லோரும் வாங்க. இங்கே பாருங்கள் ஆடு எப்படி மேய்க்கிறதுனா. வேலியில் மேய்தா. இது வந்து ஆக்சுவலி நட்டு ஒரு 6 மந்த் ஆகுது. நான் தான் நட்டேன். மல்பேரி ஆட்டுக்கு தலை சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ஒரு ஆளாயிட்டு பழம் வச்சுருந்துச்சு, சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மல்பேரி, அதாவது பட்டுப்பூச்சிங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு செடி மல்பேரி. பட்டுப்பூச்சி வந்து இது பட்டு புழுக்கள் வந்து இதை தான் நிறைய சாப்பிட விரும்பி. இது சாப்பிட்டு முட்டை வைக்கும், குஞ்சு பொரிக்கும். பட்டு நூல் அதில் தான் எடுக்குது. பட்டு சேரீல இதில் தான் எடுப்பாங்க. ஓகே, நாம் வந்து இப்போ ஆடு மேய்க்கிறோங்க. ஆடு நல்லா மேய்ச்சி பால் கறந்து குடிச்சிடலாம். ஓகே, என்ன சைட் அடிக்கிறீங்க? ஆ, குறுன்னு பார்க்குறீங்க. ஆடுங்களா? சரச சைட் அடிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், முனீஸ்வரர் ஐயனாரப்பன். ஆடு நல்லா இந்த தலை வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். அதாவது இது வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்கும், வேலிகள்லாம். இந்த பழம் நாங்களே சின்ன வயசில் சாப்பிட்ருக்குறோங்க. கருப்பாக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேலிகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். இது ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க. அதாவது ஒளிமில் பழம், அப்புறமா நிறைய இதை சொல்கிறாங்க. இதில் இருக்குது பாருங்கள் பழம், பிளாக்காக ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிளாக்காக இருக்கும் பழம், செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் இந்த தலையை வந்து ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். இதை வந்து புண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, காலில் அடிபட்டு இந்த சாறு எடுத்து வச்சாங்கன்னா அப்படியே ரெடி ஆகிடும். சின்ன வயசுல நாங்கள் விளையாடும் போது கீழே விழுந்துருவோங்க. பாருங்க, சாப்பிடுதா. நல்லா அந்த பழங்காய் பூவெல்லாம் நல்லா சாப்பிடும். சரக்கு மிடுக்கு. கூறு கட்ட கோழிங்களா? இங்கே எதுக்கு வர்றீங்க? எல்லையை தாண்டி தாண்டி வந்து மேறீங்க. பிரியாணி பண்ணிடுவோம், பார்த்துக்கா. போங்க அங்கேயே திரும்பி. ஒரு ஆள் வந்தால் போதுமா, லைனாக பின்னாடி வந்துடுறீங்கலாம். எங்கே கோமாப்பட்டி? கோமாப்பட்டி கோவாவில் இங்கே வா. இங்கே என்ன பண்ணுற உள்ள? இதை தான் லூஸ் மோஷன் ஆகிட்டுக்குது. வாழை தூக்காட்டு. ஆமாம், லூஸ் மோஷன் ஆகிட்டுக்குது. என்ன சாப்பிட்டேன்? இந்த பூ கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. இதில் வந்து தேன் நிறைய இருக்குது. இதில் தேன் பூச்சிக்கெல்லாம் வந்து இந்த பூ சாப்பிட ஏன் டேஸ்ட் ஆகுதுன்னா இதில் தேன் நிறைய இருக்கும். சூப்பராக இருக்குது. தேனை மட்டும் உறிஞ்சிட்டு இப்படி ஊதிடணும், முடிஞ்சு. இதிலெல்லாம் செடி நட்டுருக்கு. இந்த கூறுகட்ட கோழிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் பண்ணுறத. கூறுகட்ட கோழியா? இது நல்லா விதைச்சிருக்குது.
செடியெல்லாம் சாப்பிட்ற நீ அறிவு இருக்கா உனக்கு? அறிவு தான் நான் எதுக்கு வந்து மேயறன்ற அது கரெக்டு தான். அறிவு இல்லாதனால தான் கொஞ்சம் பிடிச்சி அறுக்கிறாங்க. சிக்கன் 65 போடுறாங்க. அறிவு இருந்தால் நீ ஒரு சயின்டிஸ்டாவோ ஒரு அப்துல் கலாமோ மாறி இருப்பில்ல. இளநி வேறு இருக்குது. நாளைக்கே வேட்டி ஆரம்பம் பண்ணிடலாமா? 1 2 3 4 குளம் இருக்குது. போட்டு தள்ளிடுவோம். வேறு எங்கே இருக்குது? அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. தேன் எங்கே இருக்குது? கிணத்துல தேன் இருக்குது. நாளைக்கு அழிச்சிருவோமா? பாருங்க, சாமந்தி பூ தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது. சாமத்தில் வாரம் சாமந்தி பூ தாரன்னு சொன்னீங்க தந்தியா? எங்கள் ஊர் கிராம சொர்க்கங்க. வந்து ஒரு நாள் இருந்துட்டு போங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். சொர்க்கத்துக்கு வரீங்களா இல்லை ஒசூர் என்ன நரகத்தில் வாழ்ந்து சாப்பிட்றீங்களா? எப்போ பார்த்தாலும் மிஷினு, கம்பெனி, ப்ரொடக்ஷனு, ஜாப்பு, ஆப்ரேட்ரு, ஷிஃப்ட்டு, டைமிங்கு இப்படியே இருந்து சாப்பிட்றீங்களா? இதுதான் சாமந்திப்பூ தோட்டம். சாமத்தில் வாரேன் சாமந்திப்பூ தாரன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? எப்படி இருக்கு? அதே ஒரு ஆல்பம் பண்ண சாங் எடுத்தால் சூப்பராக இருக்கும். லொக்கேஷன் நல்லா இருக்கா? ஃபோட்டோ எடுக்கிறான். சஜக் சஜக் சஜக். அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இந்த மலையோரத்தில் இருக்கிற அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தத்தில் என்ன ஒரு ஆனந்தம். ஆனந்தம் இது ஆனந்தம். அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதனால் எல்லோரும் கிராமத்து பக்கம் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? எங்கே என் சரசு? இவ பேர் நயன்தாரா, அந்தாட்ட இருக்கிறது நமிதா, அங்கே இருக்கிறத வந்து கோவை சரளா அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்குறேங்க.